நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் இருப்பீர்களாக. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலும் அவனோடு சேர்ந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் சிறைகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் ஞானம் கருத்தும் உடையவர்கள் என்று அவர்களை கண்டதினாலே அவர்களை எடுத்து தேசத்தில் அவளை உபயோகிக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார். ஆனால் அதற்கு முன்னதாக ராஜ போஜனத்தினால் அவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரதானியினுடைய கையிலே அவர்களை ஒப்படைத்தான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய இந்த 4 பேர்ல 4 பேருக்கும் அந்த தீர்மானம் உண்டு. ஆனால் தானியேல் அது தைரியமாய் சொன்னான், ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். பிரதானி சொன்னான், ஐயோ அப்படி சொல்லாதீங்கப்பா, நீங்க இந்த போஜனத்தை சாப்பிடாட்டா நாளுக்கு நாள் மெலிஞ்சு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னதாக உங்களை வச்சு பார்க்கும்போது ராஜா என்னை கொன்று போடுவார், என்னை தூக்கி போட்டுருவார் எல்லாம் சொல்லிட்டான். அப்போ தானியேல் சொன்னான், 10 நாள் சோதிச்சு பாருங்க, அவங்க சாப்பாட்டுக்கு எங்க சாப்பாட்டுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுங்க, எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு கொடுங்க. 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது மற்ற எல்லாரை காட்டிலையும் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால் 15ஆம் வசனத்தில் சொல்லு, 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் இவர்கள் முகம், பருப்பும் சோறு சாப்பிட்ட இவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு, தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொண்டால் உலகத்தின் மக்களை காட்டிலும் நீங்கள் சந்தோஷமாய், புஷ்டி உள்ளவர்களாய், களை உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆகையினாலே அதை கண்ட பொழுது அவன் சொன்னபடியே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினான். இந்த காலவெளியில் நான் சொல்லுகிறேன், உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களே, ஆனால் உலகத்தின் மக்களை காட்டிலும் நீங்கள் அழகாயிருப்பீர்கள், புஷ்டியாயிருப்பீர்கள், ஆரோக்கியமாயிருப்பீர்கள், மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். எப்பொழுது? நீங்கள் உங்கள் பிரதிஷ்டையில நிற்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையை தேவன் இந்த காலவேளையில உங்களுக்கு தருவாராக.